Hello friends, welcome to our channel. Let's know how. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CBSE 10th standard syllabusல second chapter polynomial. Polynomial அப்படினா என்னன்றது first பார்க்கலாம். So first வந்து poly அப்படினாலே many அப்படிங்கற மீனிங் நிறைய. Okay. So many அப்படின்றது தான் polyங்கிறது மீனிங். Polynomial அப்படினா என்ன? One variable polynomial இது எல்லாமே வந்து நம்ம 9th standardல படிச்சிருப்போம். So normal ஒரு standard எப்படி எழுதுவாங்க polynomial அப்படினா x plus 3 2x plus 4 அந்த மாதிரி ஒரு variable இருக்கும் ஒரு constant term இருக்கும் இதுதான் வந்து one variable polynomial அப்படினு பார்த்தோம் so இப்போ இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா degree of the polynomial degree அப்படினா என்ன ஒரு polynomial ஓட degree அப்படினா என்ன அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து degree polynomial ஓட degree எப்படி நம்ம find out பண்றோம் அப்படினா ஒரு variable இருக்கு இல்லையா any variable x y எந்த a b எந்த variable வேணாலும் இருக்கலாம் polynomial ஓட variable என்னவோ அதோட பவர் அதோட degree ஓகே இப்போ x squared plus 2x plus 3 இப்படின்னு இருக்குன்னா இதோட highest power என்னவோ இதுல வேரியபிள் என்னது x so x ஓட highest power என்னவோ அதுதான் அந்த polynomial ஓட degree so இங்க x ஓட power வந்து பாத்தீங்கன்னா 1 ஓகேயா இங்க x ஓட power 2 so அப்ப 2 தான் வந்து highest power of the variable so highest power of the variable என்னவோ அதுதான் அந்த polynomial ஓட degree so degree இப்போ இது வந்து நான் p of x ன்னு எடுத்துக்கிறேன் அப்படினா degree of p of x is equal to 2 one mark questionsல கேட்பாங்க so ஒரு polynomial கொடுத்துட்டு அதோட degree அது என்ன அப்படினு கேட்டாங்கன்னா highest power of the variable x தான் வேரியபிளா இருக்கணும்னு இல்ல இப்போ a squared plus 2a plus c அப்படினு இருக்கலாம் இல்ல root 2 y plus y plus 2 அப்படி இருக்கலாம் so இந்த இடத்துல y வந்து நமக்கு வேரியபிள் இந்த இடத்துல a வந்து வேரியபிள் நம் வேரியபிள் என்ன வேணாலும் இருக்கலாம் வேரியபிளோட பவர் highest பவர் என்னன்றது தான் நம்ம பார்க்கணும் so இதோடதும் 2 தான் இதோடதும் highest பவர் 2 தான் sometimes இப்படி கூட கொடுக்கலாம் 4x the whole cube plus 2x squared plus 3x plus 1 so இதுல highest power என்ன நம்ம இங்க வந்து நமக்கு power mention பண்ணல the whole power கொடுத்திருக்காங்க 3 ன்னு so இந்த 3 உள்ள வரும்போது 4 cube x cube ன்னு இருக்கும் so அப்ப highest power வந்து 3 புரியுதுங்களா சோ டிகிரி உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சோ இதுதான் டிகிரி டிகிரியை வெச்சு சோ அதாவது ஒரு பாலினாமியலோட டிகிரி வெச்சு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு பாலினாமியலுக்கு சோ டிகிரி வந்து 1 அப்படினா அது லீனியர் பாலினாமியல் அப்படினு சொல்றோம் சோ இதே டிகிரி வந்து 2 ஆ இருந்துச்சுனா டிகிரி 2 ஆ இருந்துச்சுனா குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஓகே அதுவே டிகிரி வந்து 3 ஆ இருந்துச்சுனா டிகிரி 3 ஆ இருந்துச்சுனா கியூபிக் பாலினாமியல் ஓகே சோ இந்த மாதிரி மூணு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு சோ நம்ம இப்ப பாத்துக்கிறது டிகிரி பாத்துறோம் டிகிரி டிபெண்ட் பண்ணி பாலினாமியலோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பாத்துறோம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க அதோட இப்ப p of x is equal to x squared plus simple single variable போலாம் so 2x plus
3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ இதில் பி ஆஃப் 0 அப்படின்னா என்ன பண்ணும், எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ பி ஆஃப் 0 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட். பி ஆஃப் 0 மட்டும் இல்லை, பி ஆஃப் 1, பி ஆஃப் 2, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த எக்ஸோட இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 இருக்குன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ இப்போ 2 × 0 + 3 அப்படின்னு இருக்கும். 2 × 0 0 ஆயிரும், 3 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கு. அதாவது பி ஆஃப் 0 வந்து 3 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபுல் டேர்மும் 0 ஆகுதோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல பி ஆஃப் 3 - 3/2 அப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 × -3/2 + 3. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும், -3 + 3 0 ஆயிரும். ஸோ எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்குதோ, பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக 0 ஆதோ அந்த வேல்யூ, அந்த பர்டிகுலர் வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இல்லையா கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா பி ஆஃப் k is equal to 0, then k is the zeros of p of x. Sorry. Okay, p of x ல எந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் பாலினாமியல் 0 ஆகுதோ அந்த பர்டிகுலர் டேர்ம், அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ டிகிரி வேற, ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் வேற, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் 1 மார்க்கில் சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. 2-3 பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னு கேட்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இது நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் பாலினாமியல் கொடுத்துட்றாங்க, அதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஒவ்வொரு வேல்யூவோ சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, 0 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா வெரி சிம்பிள். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா minus constant term divided by coefficient of x. இது வந்து சிங்கிள் வேரியபிள் பாலினாமியலுக்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகும் இந்த ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால p of x நம்ம முன்னாடி பார்த்து அதே இது எடுத்துக்கிறேன். 2x + 3ன்னு இருந்துச்சா, நம்ம ஏன் -3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணும். ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படிங்கிறது எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். அப்போ இது ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அது பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கணும். ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா 2x + 3 = 0ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். 0 தான் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா. ஸோ இங்கேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோன்னா, அதாவது கொடுத்துருக்க பாலினாமியல் = 0ன்னு பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் கிடச்சிரும். ஸோ அப்போ 2x = இந்த +3 இந்த பக்கம் போச்சுன்னா -3 ஆயிரும், -3. இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் ஆயிரும். x = -3/2. இதுதான் இங்கே ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே என்னது 3. ஸோ மைனஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியபிள். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் -3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2. ஸோ இதுதான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ ஒரு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பாலினாமியல் வேல்யூ ஃபுல்லாக 0 ஆதோ அதுதான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்.
ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க பாலினாமியல் ஈக்குவல் டு 0 பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ என்ன வருதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா அதுதான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்